ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க எப்படி அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு தயார்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க படிக்கும் போதே அவங்களுக்கு பிராக்டிக்கல் பேஸ்டு லேர்னிங் தான் கொடுக்குறோம். அடுத்தது அவங்க படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே பார்ட் டைம் ஜாப் அவங்க மேக்ஸிமம் அவைல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஏர்னிங் மட்டும் இல்லாம படிக்கும் போதே அந்த வேலைக்கான தகுதியை அவங்க வளர்த்துக்கிறாங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ், ஹோட்டல்ஸ்க்கு அடிக்கடி நாங்கள் அழைச்சிட்டு போறோம். அது போக கெஸ்ட் லெக்சர்ஸ், இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸை எங்களுடைய காலேஜ்க்கு வர வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான அந்த ஹோட்டல்ஸ்ல என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களை கெஸ்ட் லெக்சரிங் மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வைக்கிறோம். இது எல்லாமே எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் த ஸ்பாட் பிளேஸ்மெண்ட் கிடைச்சி ஆன் த ஸ்பாட் ஆஃபர் லெட்டர் வாங்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய உதவியா இருந்தது. இது போக நமக்கு நேஷனல் லெவல் பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காகவும் ஹோட்டல்ஸ் எல்லாமே கலந்துட்டாங்க. அதுல பல கண்ட்ரீஸ்க்கான பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மொரிஷியஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட 18 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் த ஸ்பாட்ல செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த நேரத்தில் எங்களுடைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜாப் ஃபேருக்கு கலந்துக்கிட்ட ஹோட்டலியர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.